வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி பாருங்கள், நம்ம வெஜிடபிள் எல்லாத்தையும் வச்சு பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெஜிடபிள் பஜ்ஜிக்கு தேவையான பொருட்கள், நான் சுரக்காய் ஒன்று வச்சக்க நம்ம தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கலாம். 150 கிராம் கடலை மாவு, 100 கிராம் பச்சரிசி மாவு, 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், உப்பு தேவையான அளவு, பெருங்காயம் 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், கொத்தமல்லி கொஞ்சம் வச்சுருக்கேன், கேரட் 2, வெண்டைக்காய் கொஞ்சம், 2 கத்திரிக்காய், வேக வச்ச உருளைக்கிழங்கு, தேவையான அளவு எண்ணெய். பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம கேரட்டை நீட்டு வாக்கில் நல்லா மெலிசாக வெட்டிக்கலாம். பாருங்கள், வெண்டைக்காவை 4 பக்கமும் லைட்டாக கீறிக்கலாம். அப்போ தான் அதுக்குள்ளே மசாலா போகும், நம்ம பஜ்ஜி போடும்போது கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம கத்திரிக்காவை மட்டும் தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது ரொம்ப வேக வைக்கக்கூடாது, ஓரளவுக்கு மீடியமாக வேக வச்சுக்கணும். பாருங்கள், இப்போ கடலை மாவை இதில் போட்டுருவோம். அடுத்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு, வெறும் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், பெருங்காயப்பொடி, பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவு ஒரு 3/4 ஸ்பூன் அளவு உப்பு. இதில் இந்த கொத்தமல்லியும் நம்ம நல்லா நைஸாக வெட்டி போட்டுடலாம். பாருங்கள், இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம பிணைஞ்சிக்கலாம். பசங்க காய்கறி சாப்பிட மாட்டாங்க, ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பஜ்ஜி போண்டா அந்த மாதிரி கொடுத்தா சாப்பிட்ருவாங்க. அதனால் இப்போ நான் எல்லா காய்கறியும் வச்சு ஒரு பஜ்ஜி எப்படி போடுறதுன்னு போட்டு காட்டுறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம பஜ்ஜி போட ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், இப்போ நம்ம பஜ்ஜி பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தோச்சி இப்படி ஒரு தடவு தடவிடுங்க, அப்போ தான் கீழெல்லாம் சொட்டாது. நம்ம வெண்டைக்காய் கீறாமல் போட்டோம்னா வெடிக்க வேறு செய்யும், அதனால் 4 பக்கமும் நல்லா கீறிடுங்க. நம்ம வெண்டைக்காய் பொரிக்கும் போது மட்டும் அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் நிதானமாக வெந்தால் தான் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும்.
பாருங்கள். அதுக்கடுத்து அடுப்பை வந்து கொஞ்சம் நல்லா ஹையில் வச்சுருங்க. இப்போ நம்ம சுரக்காய் போட்டுருவோம். சுரக்காய் வந்து கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதனால் கொஞ்சம் ஹையில் வச்சுட்டு அதுக்கப்புறமா சிம்மில் வைங்க. இப்போ நம்ம கத்திரிக்காய் போட்டுருவோம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு போடும்போது கொஞ்சம் அது சாஃப்டாக இருக்கும், அதனால் கொஞ்சம் பொறுமையாக எடுத்து போடுங்க. நம்ம வேக வைக்காமல் கூட போடலாம். இது வந்து ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது ரொம்ப வேக வச்சிடக்கூடாது, மீடியமாக வேக வச்சுக்கணும். வெண்டைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், கேரட்டு, சுரக்காய், இப்படி 5 காயில் நம்ம பஜ்ஜி போட்டிருக்கோம். சூப்பராகவும் சுவையாகவும் இருக்கும். நீங்கள் இதுக்கு வந்து கார சட்னி, தேங்காய் சட்னி, அப்படி இல்லாட்டி சாஸ் எது வேணுமோ வச்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.